வணக்கமுங்க. நம்ம நாமக்கல் எஸ்கே நர்சரி கார்டனில் என்ன பார்க்குறோம்னா, நம்மகிட்ட இருக்க ஸ்டாக் இருக்க செடிகளை பூரா பார்க்குறோமுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கீரம்பூர் டோல்கேட்டுங்க. அந்த டோல்கேட்டு எண்டு தாண்டினதுமே நம்ம நர்சரி இருக்குங்க. நம்மகிட்ட என்ன வகை செடி இருக்குன்னு பார்க்குறோங்க. மற்ற செடியெல்லாம் ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்றா பார்க்குறோம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கவங்க தீபாவளி முடிஞ்சு இந்த மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே ஆர்டர் போடுங்க, அனுப்பிச்சி விடலாம். செடி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் ஒவ்வொரு ரகங்கள் இருக்குது. நீங்கள் டவுட் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லாட்டி ஃபோன் போட்டு கேளுங்க. பாருங்கள், ஒவ்வொரு செடியும் நம்ம அனுப்பலாம். பாருங்கள், ஏற்கனவே சாமந்தி வீடியோ போட்டிருந்தோம்ங்க, நல்லா ஆதரவு கொடுத்தீங்க. அந்த ஆதரவு கொடுத்த அத்தனை மக்களுக்கு நன்றிங்க. அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, நிறையா கால் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு, வருத்தமாக இருக்குது. யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அதிகமான கால்கள் வந்ததுனால அதை கால் அட்டன் பண்ண முடியல. சில பேர் அதை புரியாமல் இவங்க பொய்யா போடுறாங்கன்னு கூட போட்டிருக்காங்க வீடியோவில். அது எங்களும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அது ரிப்ளை பண்ணிடலாம். அதிகமான கால் வந்ததுனால நிறையா கால் அட்டன் பண்ண முடியலைங்க. பாருங்கள், வாட்ஸ்அப்லேயும் கேளுங்க. பாருங்கள், ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். இது உள்ளூரில் வாங்குறவங்களுக்கு வந்துங்க இந்த சிமெண்ட் தொட்டி கொடுக்கலாங்க. வெளியூருக்கு கொரியரில் அனுப்ப முடியாதுங்க. இது சிமெண்ட் தொட்டினால உடஞ்சிரும். வெளியூர் அனுப்புகிறவங்க எல்லா சைஸ்லையும் நம்மகிட்ட பிளாஸ்டிக் தொட்டி இருக்குங்க, கொடுக்கலாம். இது பாருங்கள், சிமெண்ட் தொட்டிங்க. இது கலர் கலராக இருக்கும். இது பாருங்கள், எல்லா சைஸ்லையும் நம்மகிட்ட இருக்குங்க. இது லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தாங்க இந்த சிமெண்ட் தொட்டி கொடுக்க முடியும். வெளியிலேருந்து வாங்குறவங்க இதே சைஸில் பிளாஸ்டிக் தொட்டி வாங்கிக்கலாங்க. பாருங்கள், அது அப்படியே ஒவ்வொரு செடியாக காமிச்சிட்டு வரோம். பாருங்கள், இது வந்து ஹைப்ரிட் காகித பூங்க. நம்ம என்ன சைஸ் வேண்டாலும் வளர விட்டு கட் பண்ணிக்கலாங்க. அதிகமான முள் வராதுங்க. செடி ரொம்ப கொடி கொடியாக போகாது. இதில் கலர் வேணாலும் நம்மகிட்ட இருக்கு, காட்டுறோம் பாருங்கள். அடுத்து பாருங்கள், இட்லி பூங்க. இது ஹைப்ரிட் இட்லி பூங்கிறது அதிகமாக வளராதுங்க. ஷார்ட்டாகவே பூ வரும். கலர் வந்து எல்லோ கலர் இருக்குங்க. இதில் ரெட் இருக்குது, பிங்க் இருக்குங்க. இதில் பாருங்கள், நிறையா கலர் இருக்குது. நம்ம கடையில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கிறதெல்லாம் காட்டுறோம். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். என்ன எல்லா செடியும் பார்க்கணுன்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நம்ம ஆஃபர் கொடுக்குறதெல்லாம் 1ஆம் தேதிக்கு மேலே கொடுப்போமுங்க. செடிகளுடைய ஆஃபர் வந்து நம்ம 1ஆம் தேதிக்கு மேலே நிறைய ஆஃபர் கொடுப்போம். பாருங்கள், இப்போ என்னென்ன செடி இருக்குங்கிறத காட்டுறோம். பாருங்கள், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதனால் என்னென்ன செடி இருக்கோ அத்தனையும் இப்போ காட்டுறோமுங்க. நம்ம ஸ்டாக் இருக்க செடியை பூராமே காட்டிடுறோம். கொஞ்சம் வீடியோவில் இருந்தால் போனாலும் பரவாயில்ல. பொறுமையாக பார்க்குறவங்க என்ன செடி வேணுமோ பொறுமையாக பாருங்கள். இந்த ஸ்டாக் இல்லாத செடியும் நம்மகிட்ட இன்னொரு நர்சரி இருக்குங்க. அங்கேருந்து நம்ம வர வச்சு கொடுத்துக்குருவோம். எங்களுதே இன்னொரு நர்சரி இருக்குது, அந்த நர்சரியிலேருந்து வர வச்சுருவோம். இப்போ இந்த நர்சரியில் இருக்கதை நாங்கள் காட்டுறோம். பாருங்கள், இந்த மாதிரி குரோட்டன்ஸ்கள்லாம் எல்லா வகை குரோட்டன்ஸ் தொட்டியோடையும் இருக்குங்க, கவரில் இருக்குது, ரேட்டு அதிகத்தில் இருக்குது, கம்மியிலையும் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பாக் ஸ்டைல் பாருங்க. இந்த பாக் ஸ்டைல்லாம் உங்களுக்கு பெரிய பிளான்ட் இருக்குது, சின்ன பிளான்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 10 அடிக்கு மேலே உள்ளதுங்க. உங்களுக்கு இந்த பிளான்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வச்சதுமே மரம் மாதிரி அழகாக இருக்குங்க. இதுக்கு பேர் பாக் ஸ்டைல். பெரிய செடியை ரேட்டு அதிகம் இருக்குமுங்க, சின்ன செடிகள்லாம் ரேட்டு கம்மியாக இருக்குமுங்க. நம்ம தேவைப்பட்ட மாதிரி வாங்கிக்கலாம். இன்னும் செடிகளை காட்டிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த இதெல்லாம் மாதிரி தொட்டியில் நிறையா போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி பூ வகைகள்லாம் இருக்குங்க. இது தொட்டி இல்லாமல் கவர்லையும் இருக்குங்க. இந்த மாதிரி பூ வகையெல்லாம் கவர்லையும் இருக்குது, தொட்டிலையும் இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே நல்லா செடி எப்போவுமே பூ இருந்துக்கிட்டே இருக்குமுங்க. இந்த மாதிரி செடிகள்லாம் இதில் இந்த காகித பூமாங்க, அதுவும் நிறையா இருக்குது. போகன் விழான்னு சொல்லுவாங்க காகித பூ. இது பாருங்கள், நிறையா நம்மகிட்ட இருக்குது. கலர் காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு ரேட்டு கம்மியிலையும் வச்சுருக்கோமுங்க, அதிகத்துலேயும் வச்சுருக்கோம். உங்களுக்கு காகித பூ வந்து 150லேருந்து வச்சுருக்கோம். பில்லு மேட்டும் கிடைக்குமுங்க. பாருங்கள், தமிழ்நாடு முழுக்க நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பில்லு கேட்டாங்கன்னா போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து மெக்சிகோன் கிராஸுங்க. மெக்சிகோன் கிராஸு லோக்கலாக இருந்தால் எவ்வளோ கம்மியாக கேட்டாலும் போட்டு கொடுத்துட்றோமுங்க. தமிழ்நாடு முழுக்கங்கிற போது எங்களுக்கு அந்த டெம்போ சர்வீஸு டீசல் காசு கட்டுப்படி ஆகாதுங்க. அதனால 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் போட்டு கொடுக்குறோமுங்க. பாருங்கள், நல்ல முறையில் போட்டு அழகான பில் தர அமைச்சு கொடுத்துருவோம். மெக்சிகோன் கிராஸுங்க, நல்லா இருக்கும். பில்லு மெதுமெதுண்டு நல்ல அழகாகவும் கலர் இருக்குங்க. நீங்கள் நாங்களே ஆள் வச்சு போட்டு கொடுத்துட்றோங்க. தமிழ்நாட்டில் எந்த இடமா இருந்தாலும் போட்டு கொடுத்துட்றோம். அடுத்தவங்களை காட்டிலும் கம்மியான சார்ஜ் வாங்குறாங்க. பாருங்கள், இன்னும் இந்த காகித பூ காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் காகித பூங்க. இது வந்து முள்ளு வராதுங்க, அதிகமான முள்ளு வராது, செடி கொடி கொடியாக போகாது. இது ரேட்டு எல்லா ரேட்லையும் நம்ம 150 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் எழுதி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க. ஒரு செடியோடைய பிளான்டோடைய ரேட்டு 150 ஆரம்ப விலைங்க. இது போன்சாய்ங்கிறது அதிக விலை 3000 எழுதி நம்மகிட்ட இருக்குங்க. பாருங்கள், கலருக்கு நிறையா இருக்குங்க. அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறோம் பாருங்கள். பொறுமையாக வீடியோ பாருங்கள்.
பார்த்தா தான் நம்மகிட்ட இருக்க ஸ்டாக்லாம் வரும். இன்னும் இது இந்த காட்டுறது இல்லாமல் இன்னும் ஸ்டாக் இருக்குங்க. அது ரொம்ப நேரம் ஆயிருங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு காட்டுறேங்க, பாருங்க. இந்த தொங்குற தொட்டி செடியங்க, தொங்குற தொட்டி அப்படி செட் பண்ண மேனிக்கே கொடுத்துட்றோம். நீங்கள் வேணுங்கிறவங்க அப்படி வாங்கி தொங்க விட்டுக்கலாம். தனித்தனியாக வேணாலும் தொட்டி தனியாக, சாயல் மிக்ஸ் தனியாக, செடி தனியாக வேணாலும் இருக்குங்க. உங்களுக்கு எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி கொடுக்கலாங்க. இதில் தொட்டியோடைய காஸ்ட்லியான தொட்டிகளும் இருக்குங்க. தொட்டியோடைய ரேட்டு மட்டும் அதிகம் வருங்க. இந்த மாதிரி தொட்டிகளும் இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தேவைப்பட்டவங்க இது ஒரிஜினல் பிளாஸ்டிக்கில் வர்றதுங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்மகிட்ட இந்த பிளாஸ்டிக் தொட்டி மற்ற இதுகள்லாம் நிறையா ஸ்டாக் இருக்குங்க. இது சும்மா சாம்பிளுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். விதைகளும் இருக்குங்க. இந்த காய்கறி விதைகளும் இருக்குது பாருங்க. இதில் வச்சுருக்க சும்மா ரூம் சின்ன ரூம்னால கொஞ்சம் சாம்பிளுக்கும் எடுத்து வச்சுருக்கோமுங்க. நம்மகிட்ட ஸ்டாக்கு குடோனில் இருக்குங்க. எவ்வளோ வேண்டாலும் வாங்கிக்கலாம். இதில் ஒரிஜினல் பிளாஸ்டிக் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகம் வருங்க. செகண்ட் குவாலிட்டி வாங்கினீங்கன்னா ரேட்டு கம்மிங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மிங்க. அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்கிறது இன்னும் ரேட் அதிகங்க. அது மாதிரி கோகோ பிட் இருக்குங்க. 10 கிலோ மூடை இருக்குது, 5 கிலோ இருக்குது, 50 கிலோ இருக்குது, இந்த மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி செடி மண் கிளைக்கிறதுக்கு உண்டான டூல்ஸுகளும் நம்மகிட்ட இருக்குங்க பாருங்கள். மற்ற இடத்த காட்டிலும் ரேட்டு நம்மகிட்ட கம்மி தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட வாங்குங்க. இந்த மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர், அந்த சும்மா கம்மியான செடிக்கு அடிக்கிற ஸ்ப்ரேயர் இருக்குங்க. உரம் எல்லா சம்மந்தப்பட்ட உரமும் இருக்குங்க. தொங்குற தொட்டி மாடல் எல்லாமே இருக்குங்க. குடோனில் வந்து ஸ்டாக் நிறையா இருக்குங்க. நம்ம முன்ன ஒரு சின்ன ரூம் இடவசதி பார்த்ததுனால கம்மியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி சாமந்தியும் நம்மகிட்ட கலர் கிடைக்குமுங்க. நிறையா கலர் கிடைக்கும் பாருங்கள். சாமந்தியும் எல்லா ரேட்லேயும் கிடைக்குதுங்க. நம்ம போட்ட வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க மக்களுங்க. 10 லட்சம் 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமுங்க. இன்னும் நம்ம வீடியோவை பாருங்கள். மக்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் ரேட்டை குறைச்சும் கொடுப்போங்க பாருங்கள். இதெல்லாம் ஹைப்ரிட் இட்லி பூங்க. நிறையா நம்மகிட்ட எல்லாமே ஸ்டாக் இருக்கிறத மட்டும்தான் எங்கே காட்டுவோம். நம்மகிட்ட இருக்க செடி மட்டும்தான் காட்டுவோம். நம்மகிட்ட இல்லாத செடியை நம்ம வீடியோ போட மாட்டோம் பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள். நம்மகிட்ட நிறையா காய்ச்சி முடிஞ்சிருச்சுங்க. நல்ல சின்ன செடிகளும் நம்மகிட்ட இருக்குங்க. காகித புளி இது சாம்பல் கலருங்க. இது சாம்பல் கலர். இன்னும் நிறையா கலர் இருக்குது பாருங்கள். ட்ராகன் ஃப்ரூட்டு சின்ன செடியாக நம்ம கொடுக்கலாங்க. வாங்க இன்னும் செடி நிறையா காட்டுறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த ஹைப்ரிட் ஹைபிஸ்கஸுங்க, செம்பருத்தி. நம்ம ஹைப்ரிட் செம்பருத்திங்கிறது என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, செடி வளராதுங்க. பூ இந்த மாதிரி பெருசு பெருசாக போகும். இந்த மாதிரி பெரிய பெரிய பூ பூக்குங்க. இதில் நம்மகிட்ட ஒரு 6-7 கலர் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, வைலட்டு, இந்த மாதிரி கலர் இருக்குங்க ஹைப்ரிட்டு. இதில் நாட்டு செம்பருத்தி அந்த பக்கம் இருக்குது, காட்டுறோம் பாருங்கள். நாட்டு செம்பருத்தி நிறையா இருக்குது. இதில் பாருங்கள் நிறையா ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட பாருங்கள். ஹைப்ரிட் செம்பருத்தி தொட்டிலையும் வளர்த்துக்கலாம், தரையிலையும் வைக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்காக காட்டுறதுனால லேட் ஆகுங்க. வீடியோவை பாருங்கள். அப்போ என்ன செடி உங்களுக்கு தேவையோ நம்மகிட்ட இருங்க. நம்ம இந்த வீடியோவில் இல்லாத செடி நம்மகிட்ட இருக்குங்க. இன்னொரு நர்சரியில் இருக்குது. அந்த நர்சரியிலேருந்து நம்ம வரவழைச்சிக்கலாம். இங்கே இந்த நர்சரியில் இருக்கிறத மட்டும் இப்போ காட்டுறோமுங்க பாருங்கள். எல்லா வீடியோவை பாருங்கள். நம்ம ரேட்டு கம்மியாக மற்ற நர்சரியை காட்டிலும் ரேட்டு கம்மியாகவே கொடுக்கலாங்க. இந்த பக்கம் இங்கிட்டு வாங்க. இந்த சைடில் பாருங்கள். இந்த தொங்குற தொட்டி அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் பாருங்கள். தொங்குற தொட்டி, திராட்சை, அதுக்கடுத்து மணி பிளான்ட், எல்லோ கலரு, கிரீன் கலரு, டேபிள் ரோஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹைட்டு வராத கத்தாழை, இருக்குங்க. இந்த அர்கில் பாம்ஸும்பாங்க, சில்வர் பாம்ஸு, இது எல்லா சைஸ்லையும் நம்மகிட்ட ரேட்டு கிடைக்குதுங்க. கம்மி விலை, அதிக விலை, எல்லா சைஸ்லையும் நம்மகிட்ட கிடைக்குதுங்க. இதெல்லாம் இந்த நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செடிகளும் எல்லாமே கிடைக்குதுங்க. இந்த சாமந்தி கலர் பாருங்கள். இன்னும் நிறையா கலர் இருக்குது. தொங்குற தொட்டி இந்த மாதிரி மணி பிளான்ட்டும் இருக்குங்க. மற்ற செடி போட்டதும் இருக்குது. இது பாருங்கள் கிறிஸ்மஸ் டீங்கிறது. கிறிஸ்மஸ் டீ நம்மகிட்ட எல்லா சைஸ் உயரத்துலையும் கிறிஸ்மஸ் டீ கிடைக்குதுங்க. இது கோல்டன் சைப்ரஸுங்க. கோல்டன் சைப்ரஸ். இதுக்கு பேர் தூஜாம்பாங்க, இந்த டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறது. இது ஸ்டார் லைட்டுங்க. இது இந்த கலர் கலராக வர்ற குரோட்டன்ஸுங்க. அப்படியே ஒவ்வொன்றா காமிச்சிட்டு வர பாருங்க. இதெல்லாம் கலர் கலராக வர்ற குரோட்டன்ஸுங்க.
இது பெட்ராக் குரோட்டன்ஸுங்க. பெட்ராக் குரோட்டன்ஸு. இலை வந்து லப்பர் மாதிரியே இருக்குங்க, சீக்கிரங்க வாடாது. இதெல்லாம் இண்டோர் பிளான்ட்டுங்க. இண்டோர் பிளான்ட் பாருங்க. காகித பூங்க இது. பாருங்க இந்த மாதிரி. இங்கே இந்த மாதிரி வந்து அலமண்டா பூ இருக்குங்க. அலமண்டா பூ அந்த அந்த வேலி ஓரம் பாருங்க பூத்துருக்கும். அந்த பெரிய பெரிய பூவா பூத்துருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அலமண்டா கொஞ்சம் சின்ன செடியில் இருக்குங்க, வச்சா வளர்ந்துக்கிறோம். அலமண்டா பூ நிறைய கலர் இருக்குங்க நம்மகிட்ட. எல்லோ இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, சாமந்தி பூ எல்லா கலர்லேயும் நம்மகிட்ட கிடைக்கும். சாமந்தி பூ எல்லோ கலரு எல்லாமே கிடைக்கும். அலமண்டா அந்த சின்ன பூ பாருங்கள், பெரிய செடி நம்ம தரையில் இருக்குது. இது வந்து சேல்ஸுக்குள்ள செடிங்க. இந்த மாதிரி கொய்யா அரளி பூங்க, ஒயிட் கலர் அரளி. இந்த மாதிரி கொய்யா கண்டு பாருங்கள், சின்னதுலேயே காய்க்கிற கொய்யா. இது தாய்வான் பிங்க் இருக்குங்க, லக்னோ 45 இருக்குங்க. இந்த மாதிரி சின்னதுலேயே காய்க்கிற கொய்யா கண்டு இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குமுங்க. நல்ல மாட்டுசான குப்பை செம்மண்ணு கலந்து போட்டால் போதுங்க. இது ஜாதி பூங்க. கலர் ஜாதி இருக்குது, வெள்ளை ஜாதி இருக்குது. அலமண்டா பூ பாருங்க. இன்னும் நிறையா செடி இருக்கு, காட்டுறோம் பாருங்க. இது நந்தியாவட்டையிலேயே வளராத நந்தியாவட்டைங்க. இப்போ பார்க்குறது பச்சை காம்பு ஊசி மல்லிங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பேர் பச்சை முள்ளம்பாங்க, ஊசி முள்ளம்பாங்க, பச்சை காம்பு ஜாதி பூம்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. அது கரெக்டான பேர் முல்லைப்பூங்க.